தேசிய பாடல் எந்த மொழியில் உள்ளது என்பதையே தெரியாமல் சிலர் கருத்து தெரிவிப்பது தற்போது விவாதமாகியுள்ளது. அதுவும் அதனை பேசியவர் ஒரு முன்னாள் IRS அதிகாரி என்பது கூடுதல் அதிர்ச்சி. அத்துடன் இல்லாமல் அவர் தமிழக அமைச்சர் என்பது இன்னமும் சர்ச்சையாகியுள்ளது. நம்ம எல்லாரும் அமைச்சர்லாம் கலந்துக்கிட்டாங்க. 3 ஃபங்க்ஷன் முதல்ல ஸ்வேரிங் செரமனி, அப்புறம் திரும்பவும் அமைச்சரவை பதவியேற்பு, திரும்பவும் இன்னொரு 2 அமைச்சர்கள் பதவியேற்பு. வந்தே மாதத்தில் ஆரம்பிக்கிறப்போ வந்தே மாதம், முடிக்கிறப்போ வந்தே மாதம். இந்த மாதிரி வலுக்கட்டாயமா அந்த இந்தி மொழியை சமஸ்கிருத மொழியை திணிக்கிற அந்த ஆதிக்க மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜக எப்பவும் கால விட முடியாது, மகரவே மகராது. ஒரு விதத்துல சந்தோஷம் தான், நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, இந்த மாதிரி திணிச்சுக்கிட்டே இருங்க, நாம எதிர்த்துக்கிட்டே இருப்போம். அரசியல் செய்ய காரணங்கள் 1000 இருக்கலாம். ஆனால் தேசிய கீதத்தில் அரசியல் செய்யலாமா? திமுகவிற்கு மாற்று என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் திமுகவின் நடவடிக்கைகளை அப்படியே பின்பற்றுவது சரியா என்ற கேள்வி குறித்து உங்கள் கருத்து என்ன?